ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சண்டேனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சண்டேனா நான்வெஜ்னா சண்டே. இன்றைக்கி நம்ம மீன் மார்க்கெட் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்துட்டு சமைச்சி சாப்பிட்லாம். ஓகே, இப்போ நம்ம மீன் மார்க்கெட் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், பெரிய மீன், நிறைய மீன் மார்க்கெட் ஒரு சத்தத்தோடு இருக்குது. ஆக்சுவலாக சென்னையில் நான் இப்போ தான் முதல்ல மீன் மார்க்கெட்டுக்கு வரேன். அங்கங்கே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள், பெரிய மீன், சின்ன மீன், அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. இந்த மீன் வாங்குறதுல ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. சரி, ஒரு மார்க்கெட்டே ஒரு ரவுண்ட் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி வந்துட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஜிலேபி, எனக்கு கிராமத்தில் அது நிறைய கிடைக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிலேபி மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அங்கே நின்றுட்டுருந்தேன். அவங்க போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கு முன்னாடி 2-3 பேர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஐயா எனக்கு 1 கிலோ போட்டு கொடுத்தாங்க. அது கொடுத்துட்டு எங்கக்கா க்ளீன் பண்ணோம் அப்படின்னு, கிலோவுக்கு 20 ரூபா கொடுப்பா, பக்கத்தில் க்ளீன் பண்ணி தருவாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு க்ளீன் பண்ணுறவங்ககிட்ட கொடுத்தேன். அவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. க்ளீன் பண்ண பிறகு இந்த மீன் பார்த்திங்கன்னா உயிரோடு இருந்துங்க நல்லா. அதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நான் குழம்பு வைக்கிறதுக்கு கேட்டேன். அவங்க சரி வறுக்கிறதுக்கே கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, நம்ம மீனை வறுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் அந்த மசாலா அதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுட்டாங்க. ஒரு 1 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒன்றா போட்டு பொரித்து எடுத்தாங்க. பொரிச்சு எடுக்கும்போதே அந்த ஸ்மெல் இருக்குது, அப்பா செம்ம டேஸ்ட்டு. ஸ்மெல் இருக்கும்போதே வச்சு சாப்பிட்டலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் நான், என் பசங்க எல்லோரும் உட்காந்து நான் முள் இல்லாமல் எடுத்து ஊட்டி விட்டேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த சண்டே ஒரு ஹாப்பியாக முடிஞ்சது. அப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா முள் எடுத்துகிட்டு நல்லா அழுத்தி பார்த்து கொடுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு தடவை கொடுக்கும்போது என் பையனுக்கு சிக்கிக்கிச்சு.